எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இதோட தமிழ் விளக்கம் என்னன்னா, ஒன்றைச் செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணியபடியே அடைவார். இதற்கு ஒரு சிறு உதாரணமாக ஒரு தவளையோட கதையை சொல்லலாம். 2 தவளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நல்லா ஜாலியாக குதிச்சு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ விளையாண்டுக்கிட்டே இருந்த 2 தவளையுமே என்னென்னா நல்லா குதிச்சுட்டே இருந்துச்சா. ஸோ அது கீழே என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பானைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னா, மோருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா. அந்த 2 தவளையும் மேலே நல்லா குதிச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சா. அது எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுச்சு, அந்த பானைக்குள்ளே விழுந்துருச்சு. அது விழுந்தோடனே என்ன பண்ணிடுச்சு, ஐயையோ நம்ம விழுந்துட்டோமே, அப்போ நம்ம எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணுமே நினச்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அது விடாமல் நீந்திக்கிட்டே இருந்துச்சு. அது விடாமல் நீந்தி எப்படியாச்சும் நம்ம வெளியே போயிடும்னு நினச்சி நீந்திக்கிட்டே இருந்துச்சு. பட் ரெண்டுமே என்னென்னா தன்னோட எஃபெக்டை விடாமல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல ரெண்டுமே நல்லா நீந்திக்கிட்டே இருந்து ஒரு தவளை என்ன நினச்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியலை, அப்படியே நான் நீந்திக்கிட்டே இருந்தேன்னா என்னால் வெளியே வர முடியாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு காலுங்கிறது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, என்னால் நீந்த முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சி நான் சாக போகிறது கன்ஃபார்ம்னு நினச்சி அது என்ன ஆயிடுச்சு, அது நினச்ச மாதிரியே தன்னால் முடியலைன்னு நினச்சி அது என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அது இறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு தவளை என்ன நினச்சிதுன்னா, ஓகே தன்னால் முடியும், தன்னால் எல்லாமே முடியும், தன்னால் வெளியே போயிட முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுச்சுன்னா விடாமல் நீந்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த விடாமல் நீந்திக்கிட்டே இருந்த தவளைக்கு என்னென்னா டக்குன்னு ஒரு ஐடியாங்கிறது கிரியேட் ஆச்சு. என்ன ஐடியானா, அந்த தவளைங்கிறது அந்த பானையில் இருக்கிற மோரில் தானே விழுந்துச்சு. ஸோ என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம மோரை எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நீந்த என்ன ஆகும்னு நினச்சிருக்கு, அது நம்ம நீந்த என்ன ஆகும்னா அதுக்கு மேலே வெண்மை படிவங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும்னு நினச்சிச்சு. ஸோ அது நினச்ச மாதிரியே அது என்ன பண்ணியிருக்கு, ஸோ நம்ம நீந்திக்கிட்டே இருப்போம், அது மேலே ஒரு வெண்மை படிவம் கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு மேலே ஏறி எப்படியாச்சும் நம்ம வெளியேங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும்னு நினச்சி என்ன பண்ணிடுச்சு, தன்னோட முயற்சியை அது விடாமல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட முயற்சியை விடாமல் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அது நினச்ச மாதிரியே அந்த வெண்மை படிவங்கிறது என்ன ஆகிடுச்சு, அந்த பானைக்குள்ளே உருவாகிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணிடுச்சு, தன்னோட முயற்சியை விடாமல் போட்டதுனால அது அதுக்கு மேலே ஏறி அதுலேருந்து என்ன ஆகிடுச்சு, வெளியேங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுச்சு. அந்த தவளையை பொறுத்த வரைக்கும் அது நினச்ச மாதிரி அது வெளியே வந்ததுனால ஒரு சக்ஸஸுங்கிற ஒரு விஷயம் என்ன அடைஞ்சிருச்சு, அந்த தவளைங்கிறது அடைஞ்சிருச்சு. ஸோ இதுதாங்க நம்ம லைஃப்லேயும் ஒரு உதாரணமாக எடுத்து பண்ணணும். ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்றோம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது போகும்போதே அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியலை, அது ரன் பண்ணிட்டு போக முடியலை, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு நினச்சி என்ன பண்ணிடுறோம், ஸோ நம்மளும் அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடும். இந்த தவளை எப்படி தன்னால் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தில் இருந்து வெளியே வந்துச்சோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும் சரி, தன்னால் முடியும்னு நினச்சி எப்போவுமே கொண்டு போனோம்னா இந்த தவளை மாதிரியே நம்மளும் என்ன பண்ணிடலாம், சக்ஸஸுங்கிற ஒரு விஷயம் அடைஞ்சிடலாம். சக்ஸஸுங்கிற ஒரு விஷயம் அடையிறதுக்கு நம்மக்கிட்ட மெயினாக பொறுமைங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதையும் தாண்டி நம்ம மேலே நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட எஃபெக்டை ஹார்ட் ஒர்க்காக நம்மளால் போட முடியும். அந்த தவளை எப்படி தன்னால் முடியும்னு ஹார்ட் ஒர்க்காக போட்டுச்சோ, அதே மாதிரி நம்மளும் ஹார்ட் ஒர்க்காக போட்டோம்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு சரியான வழியை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி ஓடுனோம்னா கண்டிப்பாக சக்ஸஸுங்கிற ஒரு விஷயம் அடைஞ்சிடலாம். ஸோ சக்ஸஸுங்கிற ஒரு விஷயம் அடையிறதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட முடியுங்கிற ஒரு எண்ணம் வேண்டும். அதுதான் நான் இந்த இடத்துல மெயினாக சொல்கிறது. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா genreviews.online. ஸோ இதில் என்னென்னா ஏகப்பட்ட ஜென்யூனான ரிவ்யூஸ் ப்ளஸ் என்னென்னா எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸுங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு வேணும்னா இந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்குங்கிறது சென்ட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க போய்ட்டு பை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.